சிம்மு வெயில்ல ஓவரா வேர்க்குதுடா. சின்ன வேர்க்காம இருக்குமா? இவ்வளவு அழகான வெண்ணெய் கட்டி உருகி நெய்யாக தானே செய்யும் இந்த வெயிலுக்கு. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க என்ற அது இல்ல. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ அனுபவித்தா போடு. எங்க அம்மாக்கு நீ ஏன்டா கிஸ் கொடுத்த? நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆன்ட்டி கிட்ட மாட்டோம். ஆன்ட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? புசி கிட்ட மாட்டிப்பாங்கல்ல. சாரி பேபி, நீயும் தெரியாம கொடுத்துட்ட. போய் சொல்லாத. அவ வெளில போயிருக்கா. அவங்க அம்மா நான் பேசுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கிஸ் கொடுத்தியா? காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. தானியா, எங்க பாரு ஹார்ட் அட்டாக் பதிவா இருக்கு. ஜாக்கிரதையா இரு. ஏண்டா என்ன? இதயமே உங்ககிட்ட தானே இருக்கு. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடு செருப்ப நாய். தியா, உங்க அம்மா அப்பா என்ன லூசாடி? இந்தாடா அங்கன்னு வரங்க. பின்ன 50 கிலோ தங்கத்தை தனியா விட்டுருக்காங்கல்ல. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் இருந்துச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சிம்மு, துணிவு மூவிக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன்டா. தானியா, நான் வாரிசு தானே 2 எடுக்க சொன்னேன். அது எப்படிடா தேர்ட் பர்சன் கிட்ட போய் 2 வாரிஸ் குடுன்னு கேட்க முடியும்? தள்ளி நின்றி. ஏண்டா? பூ எது பூச்செடி எதுன்னு தெரியலையே. சும்மாறா. தள்ளி நின்றி. சும்மாறா. தள்ளி நின்றி. சும்மாறா. தள்ளி நில்லு. எது பூச்செடின்னே தெரியல. சும்மாறா. தள்ளி நில்லு. எது சும்மாறா. தள்ளி நில்றி. எது தள்ளி நில்றி. எது பூச்செடின்னே தெரியல. சும்மாறா. சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு. கேக்குறியா? வெளியில போகும்போது முகத்தை மூடிக்கிட்டு போடி. ஏண்டா? தேன் எடுக்கிற சொல்லிட்டு தேனீக்கள் எல்லாம் பூக்களை சுத்திட்டே இருக்கும்ல, அதுக்குதான். நீங்க எங்கடா உருப்பட போறீங்க? டேய், சோறு தானே திங்கற? இல்ல இதுக்குள்ள கடைக்குற புறக்கி திங்கறியாடா? போய் நான் உள்ள. திவ்யா, உங்க அப்பா என்ன ஜெயிலரா? என்ன அப்படி கேக்குற? இல்ல உன்னை பெத்து போட்டு என்ன கைது பண்ணிட்டாரு. போலாம் திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. டேய், டாக்டரை பார்க்க போனியே, என்னாச்சு? அவர் என்ன செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆயிட்டாருடி. ஏண்டா என்னாச்சு? டாக்டர் சொன்னாரு, எப்படி தம்பி உயிர் வாழ்ற, உங்ககிட்ட இதயமே இல்லைன்னு. நான் சொன்னேன், என் இதயம் என் ஆளுகிட்ட பத்திரமா இருக்கு. என்ன இவ்வளவு காலமா இருக்கு? ஐயோ, மயக்க வர்ற மாதிரிக்கே. சிம்பு என்னாச்சு? சாப்பிடலையா காலையில இருந்து? நீதான் காரணம். நானா? நான் என்னடா பண்ணேன்? அதெல்லாம் எதுவும் இல்ல, உன் அழகுல மயங்கிட்ட. என்ன மயக்குறியே? இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா? கூடி குறுக வைக்கலையா? வெக்கமா தொடலையா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.